வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் அனைவருக்கும் அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமைமாக. நாம் அனைவரும் அருட்பெயராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறைவணக்கம். எல்லாம் வல்ல தெய்வம் அது எங்கும் உள்ளது நீக்கமற, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். வல்லாய் உடலில் இயக்கமவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன். கல்லார் கற்றார் செயல் விளைவாய், காணும் இன்ப துன்பம் அவன். அவனின் இயக்கம் அணு ஆற்றல், அணுவின் கூட்டு பக்குவம் நீ. அவனில் தான் நீ, உன்னில் அவன். அவன் யார் நீ யார் பிரிவேது. அவனை மறந்தால் நீ சிறியோன், அவனை அறிந்தால் நீ பெரியோன். அவன் நீ ஒன்றாய் அறிந்த இடம், அறிவு முழுமை அது முக்தி. குரு வணக்கம். அண்டமதில் உருவெடுத்து அறிவை பெற்று அவ்வறிவு ஒன்று முதல் ஆறதாகி கொண்டமேலாம் இவ்வுருவில் குறிப்பில்லாமல் கோடான கோடி எண்ணி அனுபவித்து கண்ட பலன் என்னை அறிய நினைந்தேன். அப்போ கருத்துணர்த்தி கனல் மூட்டி கருவாம் ஞான குண்டலினி எனும் என் மெய்யுணர்வு எழுப்பி குறித்து என்னை அறிவித்த குருவே அன்பு. இருபால் மெய்யன்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். தொடர்ந்து நாம உடல் நலம், மனநலம், பொருளாதார வளம், உறவுகள் மேம்பட, ஆன்மீகம், இந்த 5 தலைப்புகளில் நம் அனைவருக்கும் வளர்ச்சி ஏற்பட வேண்டும். இந்த 5ல் வளர்ச்சி வந்தால்தான் அது ஹோலிஸ்டிக் குரோத், அதுதான் பரிபூர்ண வளர்ச்சி என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொண்டோம். அதற்காக தினமும் காலையில பயிற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுல உடல் நலம், மனநலம். இந்த உடல் நலத்திற்கு உயிராற்றல் உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு இது 2 பர்பஸ்க்காகவும் ரெண்டுமே உடல் சம்பந்தப்பட்டது. உடல் நலத்திற்காக தினமும் காலையில எளிய முறை உடற்பயிற்சி, இந்த எளிய முறை உடற்பயிற்சி மற்றும் காயகல்ப பயிற்சி உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை வளப்படுத்துவதற்கு, திணிவுபடுத்துவதற்கு, நோய்கள் வராமல் இருப்பதற்கு, வந்த நோயை ஓரளவுக்கு சரி பண்ணுவதற்கு அண்ட் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு, பிளஸ் நீண்ட நாள் இளமையோடு நீண்ட நாள் உயிர் வாழ்வதற்கு 90, 95, 100 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி பயிற்சிகள் அவசியம் தேவை. இந்த உடலுக்கும் உயிருக்குமான இந்த பயிற்சியை தான் தினமும் காலையில நம்ம எளிய முறை உடற்பயிற்சி, காயகல்ப பயிற்சி, இதை உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அல்லது தவமையம் அல்லது ஆழியாறு அறிவு திருக்கோயில், பொள்ளாச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆழியார் அறிவு திருக்கோயிலுக்கு போயிட்டு 10 நாள் ஸ்டே பண்ணி கத்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதே போல அங்க தவம் சொல்லி தருவாங்க, தீட்சை கொடுப்பாங்க, அகத்தாய்வு, செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன் 1, 2, 3 3 ஸ்டேஜ் வரும். அதன் பின்பு நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்தல், பிரம்மத்தை அறிதல், பிரம்மத்தை உணர்தல். அண்டத்தில் இருப்பதுதான் இந்த பிண்டத்தில் இருப்பது, இந்த பிண்டத்தில் இருப்பதுதான் எல்லா மனித உயிர்களிடத்திலும் இருக்கிறது, எல்லா உயிர்களிடத்திலும் இருக்கிறது. ஆகவே எல்லா உயிர்களோடும் அன்பும் கருணையோடும் நாம் நல்ல வாழ்க்கையை வாழணும், உறவுகள் மேம்படணும். இதெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காக இந்த பயிற்சிகள்லாம் நமக்கு சொல்லித்தராங்க. இந்த பயிற்சிகளை உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த அறிவு திருக்கோயில், தவமயத்திற்கு போய் கத்துக்கோங்கன்னு ஏற்கனவே சொல்லியிருப்போம். தொடர்ந்து இந்த பயிற்சியை கத்துக்கிட்டு டெய்லி நம்ம பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஒரு சிலர் இப்பதான் போய் கத்துக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இப்போ நேத்திக்கு சொன்ன சில விஷயங்கள் எல்லாம் பேஸ் பண்ணி நேத்திக்கு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. காயகல்ப பயிற்சி அப்படின்னு ஒண்ணு சொல்றீங்க, சித்தர் மரபுப்படி வந்தது அப்படின்னு சொல்றீங்க, ஒரு பாட்டு கூட சொல்றீங்க. இந்த பயிற்சிய அதுவும் வயதுக்கு வந்த ஆண் பெண் இருபாலரும் பண்ணலாம்னு சொல்றீங்க. கணவன் மனைவியா சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து போய் கத்துக்கோங்கன்னு சொல்றீங்க. வீட்டுல வயதிற்கு வந்த ஆண் பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு இந்த பயிற்சியை கத்துக்கோங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? சின்ன பசங்க, அதாவது வயதிற்கு வந்த ஆண் பெண் ஏன் இந்த பயிற்சியை இப்ப செய்யணும்? குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டிருக்கிற நாங்க 30, 40 வயசு ஆயிடுச்சு, 40 வயசு மேல ஆயிடுச்சு, நாங்க இந்த வயசுல இதை கத்துக்கணுமா? இதை கத்துக்கிட்டு செய்யறதுனால என்ன நன்மைகள் இருக்கு? காயகல்ப பயிற்சியின் பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த கேள்விக்கு விடையாக இன்றைய நிகழ்வில் சில கருத்துக்களை நாம் காண்போம். சித்தர்கள் எழுதிய பாடல்ல மிக முக்கியமான இந்த ஒரு பாடல். உருதரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாயுவை கருத்தினால் நிறுத்தியே கபாலமேற்ற வல்லீரேல்
விருத்தரும் பாலர் ஆவார். மேனி சிவக்கும். அம்மை பாதம் உண்மை 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 அப்படின்னு சிவவாக்கிய சித்தர் ஒரு பாட்டுல எழுதியிருக்காங்க. இந்த பாடல் அடிப்படையாக வச்சுதான் இந்த பயிற்சியே இருக்கு. கபாலம் ஏற்ற வல்லீரேல். நம்ம உடம்புல ஒரு இடத்துல ஆற்றல் மிகுந்து இருக்கிறது. அந்த ஆற்றலை கீழே இருந்து மேல் நோக்கி நீங்க இழுக்கிறீங்க. கொண்டு உச்சந்தலை வரைக்கும், கபாலம் வரைக்கும் நீங்க இழுத்துட்டு வர்றீங்க. அந்த மாதிரி மேல் நோக்கி கொண்டு வந்தீங்கன்னா, உருதரித்த நாடி ஒடுங்குகின்ற வாயு, அந்த வாயுவை கருத்தினால் நிறுத்தி, நம்மளுடைய எண்ணத்தால கருத்தினால் அதை நிறுத்தி, அதை கபாலமேற்ற வல்லீரல், அது உச்சந்தலைக்கு நம்ம எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா மேனி சிவக்கும், இளமையா இருக்க முடியும். இது உண்மை 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 அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு தான் இந்த பாடல். இது மேலோட்டமா இந்த பாடலோட கருத்து இப்படிதான் இருக்கு. பட் ஆனா உள்ளுக்குள்ள நிறைய விஷயங்கள் பொதிந்து இருக்கிறது. சித்தர்கள் மரபுப்படி ரொம்ப பல வருடங்களாக, பல ஆயிரம் வருடங்களாக அது அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அந்த நாலேஜ் இன்னைக்கு ஆஹ், தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் மூலமா இந்த பயிற்சி குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் இந்த பயிற்சியை செய்யக்கூடிய வகையில இந்த பயிற்சியை தானே செய்து பார்த்து தன் உடம்பில் என்ன மாற்றம் வருகிறது, இதுல பிளஸ் மைனஸ் என்ன, இதுல எப்படி பண்ணா குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், செலிபஸியில் இருக்கிறவங்க அவங்களுக்கும் இது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும், எல்லாமே பக்காவா செக் பண்ணி டெஸ்ட் பண்ணி அழகா இந்த பயிற்சியை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் தத்துவ ஞானி வேதாத்ரி அவர். அவர் இன்னைக்கு உயிரோட இல்லை. ஆனா அந்த பயிற்சி தொடர்ந்து அடுத்தடுத்த எல்லாருக்கும் மனவளக்கலை பேராசிரியர் மூலமாக இந்த பயிற்சி இது சம்பந்தப்பட்ட தியரி முதல்ல சொல்லிக் கொடுக்கப்பட்டு, அந்த தியரி சொல்லிக் கொடுத்த உடனே இம்மீடியட்டா ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு காட்டி இது எப்படி செய்யறது இந்த பயிற்சியை டெய்லி காலையில ஒரு 3 நிமிடம், மாலையில ஒரு 3 நிமிடம்னு பயிற்சியை செஞ்சு எப்படி நம்ம வந்து நம்முடைய உயிராற்றலை வளப்படுத்த முடியும், உயிராற்றலை எப்படி திணிவுபடுத்த முடியுங்கிறத சொல்லித் தராங்க. இது வந்து நீங்க உங்களுக்கு உங்களுடைய ஆபீஸ்ல கூட உங்களால ஒரு 10 பேர் 15 பேர் குரூப்பா நீங்க சரி ஒரு ஒன்று சேர்க்க முடியும். ஒரு டைம் நீங்க கொடுத்தீங்கன்னா ஒரு 2.5 3 மணி நேரம் டைம் கொடுத்தீங்கன்னா உங்க ஆபீஸ்லயே நீங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா மனவளக்கலை மன்ற பேராசிரியர்களும் அருள்நிதியர்களும் வாலண்டியர்ஸும் வந்து அந்த பயிற்சியை பேராசிரியர் எடுப்பாங்க. அது பின்பு டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு காட்டுவாங்க. ஸோ நீங்க உங்க ஆபீஸ்ல கூட கத்துக்கலாம். இது மாதிரி பல இடங்கள்ல இந்த பயிற்சி சொல்லித் தரப்படுகிறது. ஸ்கூல்ஸ்ல எல்லாம், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல எல்லாம் இன்னைக்கு போய் சொல்லித் தராங்க. அதே போல பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல ஒரு சிறு தொகையெல்லாம் வாங்கிக்கிட்டு இந்த பயிற்சியை சொல்லித் தராங்க. ஸோ அந்த வகையில இந்த மாதிரி பயிற்சியை கத்துக்கிறது ஏன், எதுக்காக இதை பண்ணணும்? இந்த பாட்டு ஒண்ணு சொல்லியிருக்கீங்க. இப்ப இந்த பாட்டுடைய அர்த்தம் என்ன? இந்த பாட்டுல சொல்லியிருக்கிற மாதிரி இத பண்றதுனால, இந்த பயிற்சியை பண்றதுனால என்ன பலன்கள்? காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் என்னென்ன பலன்கள், இது உள்ளுக்குள்ள என்ன பண்ணும் அப்படிங்கிற, அதாவது உள்ளுக்குள்ள இந்த பயிற்சி எப்படி செய்யறது அப்படிங்கிறத நம்ம இப்ப சொல்லித் தர மாட்டோம். அதை இந்த வீடியோல சொல்ல மாட்டோம். இதை நீங்க நேர்ல தான் போய் கத்துக்கணும். கத்துக்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு டிக்ளரேஷனும் உங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு உறுதிமொழி உங்ககிட்ட இருந்து எழுதி வாங்கிப்பாங்க. இந்த பயிற்சியை நான் மற்றவர்களுக்கு சொல்லித் தர மாட்டேன். நான் ஒரு மனவளக்கலை பேராசிரியர் ஆன அப்புறமா தான் நீங்க வந்து அதை சொல்லித் தர முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால அந்த பயிற்சிக்கு உள்ள என்ன சொல்லித் தருவாங்க அப்படிங்கிறத சொல்ல மாட்டேன். பட் பேசிக்கா அந்த பயிற்சியை யார் பண்ணணும், ஏன் பண்ணணும், இதை பண்றதுனால என்ன நன்மைகள் அப்படிங்கிறதெல்லாம் இப்ப நான் விளக்குறேன். ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோ. இன்னைக்கு இன்றைய சிந்தனை அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாழ்க வளமுடன். நாம சாப்பிடுற உணவு அப்படிங்கிறது நம்ம உணவு வாயில போட்டு நல்லா மென்னு, வாயிலேயே நல்லா அதை மென்னு மென்னு சூ பண்ணி ஃபுல் டைஜஷன் இங்கேயே ஆரம்பிச்சிடணும். டைஜஷன் ப்ராசஸோட முக்கியமான பகுதி இங்கேயே ஆரம்பிச்சிருச்சுன்னா பல்லால நல்லா கடிச்சு சாப்பிடும்போது என்ன ஆகும், நம்ம வாயை ரொம்ப அதிகம் திறக்காம உள்ளுக்குள்ளேயே போட்டு நல்லா மென்னும் போது என்ன ஆகும், சலைவா அந்த வாயில இருக்கக்கூடிய அந்த எச்சிலே நல்ல நிறைய டைஜஷனுக்கு உண்டான நிறைய என்சைம்ஸ் அங்கேருந்தே ஆரம்பிச்சிடும். நல்லா மேஷ் ஆயிடும். நல்ல உணவு வந்து ஃபுல்லா ஈஸியா டைஜஷனுக்கு ரொம்ப ஈஸியா ஆனதுக்கு அப்புறமா தான் அது உணவு குழாய் வழியா கீழே இறங்கி வயிற்று பகுதிக்கு போய் அங்க ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், HCl இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. அதன் மூலமா டைஜஸ்ட் ஆகி உடம்பிலிருந்து அந்த உணவிலிருந்து தாதுக்கள், அந்த உணவிலிருந்து மற்ற நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அது உடம்புல அங்கங்க ஸ்டோர் ஆகும். நம்ம பிளட் ஸ்ட்ரீம் வழியா அது டிராவல் ஆகும். அதுதான் அந்த நாம சாப்பிடக்கூடிய அந்த உணவு தான் நமக்கு வந்து எலும்பாக, மஜ்ஜையாக, எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய மஜ்ஜையாக, நம்மளுடைய தோல் எல்லாவற்றிற்கும் இந்த உணவு தான் அடிப்படை. இந்த உணவு பேஸ் பண்ணி தான் புது செல்கள் உருவாகுது. இந்த செல்களுக்கு எனர்ஜி கிடைக்குது. இந்த உணவுங்கிறது அவ்வளவு நல்ல நிறைய விஷயங்களா மாறுது. கடைசியா இந்த உணவு என்னவா மாறுது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் ஜீவ வித்து குழம்பா மாறுது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அந்த ஜீவ வித்து குழம்பா மாறுற அந்த விஷயம் ஆண்களுக்கு விந்தாகும், பெண்களுக்கு நாதமாகும் மாறுது. ஸோ இந்த ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு வந்த பிறகு சமூகத்தால் அங்கீகரிக்கப்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றிணைகிறாங்க. திருமண வாழ்க்கை பந்தத்துல இணைகிறாங்க. ஸோ அப்புறமா அவங்களுக்கு அந்த விந்துநாத சேர்க்கை ஏற்படுது. அந்த விந்துநாத சேர்க்கை ஏற்படும் போது பல லட்சம் விந்தணுக்களிலிருந்து ஒரே ஒரு விந்தணு தான் நீந்தி போய் அந்த காத்துட்டு இருக்கிற அந்த கருமுட்டைக்கு உள்ள துளைச்சு அதை ஒரு செல்லா மாத்தி அந்த ஒரு செல் மல்டிப்ளை ஆகி 2, 4, 8, 16, 32, 64 மல்டிப்ளை ஆகி செல்ஸ் மல்டிப்ளை ஆகி ஒரு கரு உருவாகி அந்த கரு ஒரு 10 மாதங்கள் தாயின் கருவறைக்குள்ள இருந்து அந்த தொப்புள் கொடி வழியாக உணவினை பெற்று பிளசண்டாம்பாங்க அது வழியாக உணவை பெற்று அது தேவையான எனர்ஜி கிடைச்சு அது கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சு ஒவ்வொரு மாதமும் ஒரு ஒரு உறுப்புகள்லாம் உருவாகி அந்த கருவின் அமைப்பு ஒவ்வொரு மாதமும் எப்படி இருக்குங்கிறத பேஸ் பண்ணி தான் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்துல நம்பர்ஸ் தமிழ்ல நம்பர்ஸ்க்கு 1 2 3 4 5 6 7 8 9 9 மாதங்களுக்கு 9 ஷேப்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஷேப் தான் நம்ம வந்து நம்பரிங் சிஸ்டமா தமிழ்ல யூஸ் பண்ணோம். கரு உள்ள எப்படி இருக்குங்கிறது அந்த காலத்துல ஆத்ம ரீதியாக உணர்ந்து அதை எழுதியிருக்காங்க அன்னைக்கு. அந்த ஷேப்பை வரைஞ்சிருக்காங்க. அப்படி வரையப்பட்ட அந்த நம்பர் ஷேப்ஸ் தான் இன்னைக்கு நாம வந்து 1 to 9 தமிழ்ல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் மிக அறிவார்ந்த மனிதர்கள். ஸோ நாம சாப்பிடுற உணவு பல தாதுக்களாக உள்ளுக்குள்ள மாறி நம்ம உடம்பின் பல உறுப்புகளுக்கு போய் சேர்ந்து எலும்பு, மஜ்ஜை, தோல் எல்லா விஷயமும் ரத்தத்துல ஊறி எல்லாம் நடந்து கடைசியா இந்த எஸ்விஎஃப் செக்ஷுவல் வைட்டல் ஃப்ளூயிட் உருவாகுதுன்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் வந்து நாம் சாப்பிட்ற உணவு தான் உடலாக மாறுகிறது. அதுவே அடுத்த வாரிசு அடுத்த ஒரு உயிர் உருவாவதற்கு அடிப்படையாக ஆணுக்கும் பெண்ணுக்கும் அது உருவாகி நிற்குது. ஸோ அது எல்லாமே நாம் சாப்பிட்ற அடிப்படை இந்த உணர்விலிருந்து தான் இதெல்லாம் நடக்குது. ஸோ இந்த ஜீவவித்து குழம்பு ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது நல்ல ஆண்களுக்கு அந்த விந்துங்கிறது நல்ல திணிவு பெற்று இருக்கணும். அதுல ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த விந்தணுக்கள் பல லட்சம் விந்தணுக்கள் இருக்குன்னா அதெல்லாம் நல்ல மொட்டிலிட்டியோட இருக்கணும். நல்ல வேகமா நீந்தக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கணும். பிளஸ் அது வந்து மில்லியன்ஸ்ல நம்பர்ஸும் நிறைய இருக்கணும். ஸோ ஒரு துளி எடுத்து 1 ml எடுத்து மெஷர் பண்றாங்க டாக்டர்ஸ் ஸ்பெர்மாலஜிஸ்ட் அவங்க செக் பண்றாங்க அப்படின்னா அதை செக் பண்ணி பார்க்கும்போது அந்த 1 ml இத்தனை மில்லியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்கு. WHO ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதே போல அதோட மொட்டிலிட்டி ஃபேக்டர்லையும் இத்தனை பர்சன்டேஜ் அதிகமான மொட்டிலிட்டி அதுக்கு இருக்கணும். ஃபாஸ்டா நீந்தணும். ஏன்னா நீந்தி போய் தான் அது வந்து அந்த காத்துட்டு இருக்க முட்டையை போய் அது போய் உள்ள நுழைஞ்சாதான் ஒரு கரு உருவாகி குழந்தை உருவாக முடியும். ஸோ அதனால அது ரெண்டுமே இருக்கணும். குவாலிட்டியும் இருக்கணும், குவான்டிட்டியும் இருக்கணும். ஸோ இதை வந்து 15 வயதுல ஒரு வயதுக்கு வந்து ஆணும் பெண்ணும் தொடர்ந்து இந்த பயிற்சியை ஆரம்பத்திலேருந்தே செய்ய ஆரம்பிச்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு உள்ள அந்த ஹெல்த் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அவங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் மேல் அவங்களோட எண்ணங்கள் போகாது. அவங்க இந்த பயிற்சியை செய்யும்போது மூச்சை பேஸ் பண்ணி இந்த பயிற்சி நடக்கும். அந்த மூச்சை பேஸ் பண்ணி இந்த பயிற்சி செய்வதால அவங்களுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படும். அவங்க உடலுக்குள்ளாக ஃபியூச்சர்ல இந்த பிசிஓடி பெண்களுக்கு வரக்கூடிய இந்த பிசிஓடி போன்ற பிரச்சனைகள்லாம் வராது. நாம சாப்பிடுற உணவுல இருந்து தான் எல்லா சத்துக்களும் உடம்பு கிரகிக்குது அப்படிங்கிறதுனால நம்ம சாப்பிடக்கூடிய அந்த உணவை நல்லா டைஜஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது நடக்கும். இந்த காயகல்ப பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் தினமும் காலையில 3 நிமிடம், மாலையில 3 நிமிடம், அப்புறம் முதல் வேளை திரவ உணவு எடுத்துக்கும் போது ஃபர்ஸ்ட் டம்ளர் நீங்க காஃபியோ, டீயோ, தண்ணியோ எதை குடிக்கிறீங்களோ முதல்ல ஒரு ஃபர்ஸ்ட் லிக்விட் நம்ம எடுத்து குடிக்கும்போது அப்ப அந்த நேரத்திலும் அந்த பயிற்சியை செய்வாங்க. அந்த பயிற்சியின் ஒரு பகுதியும் செய்ய சொல்லுவாங்க. அதே போல முதல் வேளை உணவு நம்ம காலையில உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா திட உணவு சாப்பிடுறோம் அப்படின்னா அந்த திட உணவு கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ப்ராசஸ ஒரு அந்த காயகல்ப பயிற்சியில சொல்லித் தரக்கூடிய அந்த ப்ராசஸஸ் கொஞ்ச நேரம் அதை செய்ய சொல்லுவாங்க. செஞ்சுட்டு இந்த வேளை உணவை நான் பெற உதவிய அத்தனை அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். அவர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வளமுடன் அந்த உணவிற்காக யாரெல்லாம் நமக்காக உழைச்சிருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் வாழ்த்திட்டு அப்புறம் அந்த உணவை சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி அந்த காயகல்ப பயிற்சியின் மிக முக்கியமான விஷயங்களை நம்ம அந்த பயிற்சியா டெய்லி பண்றோம். இதை பண்றதுனால யங் ஏஜ்ல இருந்து இதை பண்றதுனால பாய்ஸ்க்கு வந்து நல்ல ஒரு மொட்டிலிட்டி ஃபேக்டர் இருக்கும், நல்ல குவாலிட்டி இருக்கும், நல்ல குவான்டிட்டி இருக்கும். அது வந்து எதுக்காக அது பயன்படணுமோ ஃபியூச்சர்ல பிற்காலத்துல மிகச் சரியாக அது பயன்படும்.
அதே போல பெண்களுக்கும் அந்த நாதம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அந்த ஃபியூச்சர்ல அந்த பிரச்சனைகள்லாம் வராம, கர்ப்பப்பை வாயில எதுவும் பிரச்சனைகள்லாம் வராம, அண்ட் பிசிஓடி பிரச்சனைகள்லாம் வராம, கரெக்ட்டான வயசுல கரெக்ட்டா அவங்களால வந்து கருவுற்று அவங்களால குழந்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ இந்த பயிற்சிலாம் தொடர்ந்து செய்ய செய்ய பல நன்மைகள் ஏற்படுது. டயபிட்டிஸ் இருக்கிறவங்க, டயபிட்டிஸ் மெலிட்டஸ் டைப் 2 இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனே போட்டுக்க வேண்டிய சூழ்நிலையே இல்லாத அளவுக்கு அவங்களுடைய உடம்புல மாற்றங்கள் ஏற்படுது. அந்த பான்கிரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து கரெக்ட்டா இன்சுலின சுரக்குது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாம உடம்பில் அது கரெக்ட்டா அந்த வரக்கூடிய அந்த உணவிலிருந்து வரக்கூடிய அந்த கிளைக்கோஜனை எடுத்துக்கிட்டு, அது எனர்ஜியா மாத்தி கரெக்ட்டா ஸ்டோர் பண்ணிடுது லிவர்ல. ஸோ அதோட வேலைய அது கரெக்ட்டா செய்யுது. இது வந்து தொடர் பயிற்சியினால, காயங்கள் பயிற்சியை தொடர்ந்து செய்வதால் ஏற்படும் நன்மைகளாக பல அன்பர்கள் சொல்லியிருக்கிறாங்க. டாக்டர்ஸே வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க. ஒரு 3 மாசம், 6 மாசம், 9 மாசம் கழிச்சு அவங்களோட பிளட் சுகர் லெவல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது, "என்ன திடீர்னு உங்களுக்கு பிளட் சுகர் நார்மல் ஆயிடுச்சு. எப்படி இது நார்மலா வந்தது? இத்தன நாளா நீங்க வந்து மாத்திரையிலே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. என்ன பண்ணீங்க? திடீர்னு ஏதாவது பயிற்சிகள் ஏதாவது பண்ணீங்களா? என்ன பண்ணீங்கன்னு டாக்டர் கேட்கும்போது, டாக்டருக்கு நம்ம அன்பர்கள் சொல்றாங்க. நாங்க இந்த மாரி காயகல்ப பயிற்சின்னு ஒண்ணு கத்துக்கிட்டோம். அத கத்துக்கிட்டு தொடர்ந்து அத செய்றதுனால எங்களுக்கு இந்த பலன்கள் ஏற்பட்டது. அதனால தான் இது சுகர் கண்ட்ரோல்ல வந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது சயன்டிஃபிக்கலி டெஸ்டட், ப்ரூவன் பல பேர்ட்டருந்து இந்த மாரி கிரெடென்ஷியல்ஸ் வாங்கியிருக்காங்க. இந்த பயிற்சி செய்யறதுக்கு முன்னாடி அவங்க சுகர் லெவல் எவ்வளோ இருந்தது? இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்த பிறகு ஒரு 3, 6 அல்லது 9 மாதங்களுக்கு பிறகு அவங்களுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கு சுகரு? அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா டெஸ்ட் பண்றாங்க. அதேபோல கன்டினியூஸா இத பயிற்சி செய்ய, செய்ய, செய்ய அவங்க சுகர் நார்மல் லெவல்ல கண்ட்ரோல்டா இருக்குது. அவங்களால நார்மலா அவங்களோட வாழ்க்கை வாழ முடியும். அவ்வளோ நெறைய பலன்கள் உள்ள அற்புதமான பயிற்சி இது. இன்னும் நெறைய பலன்கள் இருக்கு. தயவு செய்து உங்கள் வீட்டில் தாய், தந்தை பிளஸ் 15 வயதுக்கு வந்த ஆண், பெண் இருக்காங்க அப்படின்னா, எல்லாருமே குடும்பமா சேர்ந்து இந்த பயிற்சியை கலந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்த ஸ்கூல்ஸ்ல வயதுக்கு வந்த பசங்களுக்கெல்லாம் ஒரு 10த் ஸ்டாண்டர்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். 10த் ஸ்டாண்டர்ட் அபோவ் எல்லா வயசுக்கு வந்திருப்பாங்க அந்த பை தென். அவங்க எல்லாருக்குமே இந்த பயிற்சி குடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. கனெக்ட் பண்ணி குடுங்க. ஸ்கூல் பிரின்சிபாலையும், மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை அன்பர்களையும் கனெக்ட் பண்ணி குடுங்க. உங்களுக்கு அந்த பிரின்சிபலையோ, கரஸ்பாண்டன்ட்டையோ, ஹெச்எம்யோ உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு கனெக்ட் பண்ணி குடுங்க. இந்த பயிற்சி எல்லா ஸ்கூல்களிலும், எல்லா இடங்களிலும், பல இடங்கள்ல ஆல்ரெடி நெறைய இடங்கள்ல சொல்லிக் குடுத்துட்டே இருக்காங்க. இன்னும் இருந்தாலும் ஃபுல்லா ரீச் பண்ண முடியல. தமிழ்நாடு முழுக்க எல்லா ஸ்கூல்லயும் இன்னும் ரீச் பண்ண முடியல. காலேஜஸ்லயும் அதே போல ஒரு வேளை அவங்க ஸ்கூல் லெவல்ல கத்துக்கல அப்படின்னா, அட்லீஸ்ட் காலேஜ்லயாவது அவங்க இத கத்துக்கலாம். யங்ஸ்டர்ஸ நல்வழியில் நடத்துவதற்கு, நல்வழியில அவங்க போறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த பயிற்சியெல்லாம் எடுத்துக்க சொல்லுங்க. அதே போல நீங்களும் வீட்ல பயிற்சி செஞ்சு, நீங்க போய் கத்துக்கிட்டு வீட்ல பயிற்சி செய்யுங்க. டெய்லி காலையில நாம உடல் நலம், மனநலம் இது 2க்குமான பயிற்சி. மூச்சு பயிற்சி செய்றோம், எளிய முறை உடற்பயிற்சி செய்றோம், காயகல்ப பயிற்சி செய்றோம். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, வாக்கிங் டைம் இருந்ததுன்னா, வாக்கிங்கும் பண்ணணும். ஸோ இந்த பயிற்சியெல்லாம் தொடர்ந்து செய்வதால் உடல் நல்லாது, மனம் நல்லாது. மனதை அறியக்கூடிய வகையில அகத்தாய்வு பயிற்சிகள். அது தனியா உங்களுக்கு சொல்லித் தருவாங்க. அகத்தாய்வு 1, 2, 3 அப்படின்ட்டு. ஸோ இந்த பயிற்சிகள் எல்லாம் நாம் கற்றுக்கொண்டு, சிறப்பான, அற்புதமான, மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். டெய்லி நோட் புக்ல நாம சில ரிச்சுவல்ஸ நம்ம பண்றோம். கிராட்டிட்யூட் ரைட்டிங், கிராட்டிட்யூட் ஜர்னலிங். நன்றி தெரிவித்தல். யார் யாருக்கெல்லாம் நன்றி தெரிவிக்கணுமோ அதை எழுதுறோம். நம்முடைய இலக்குகளை எழுதுகிறோம். அந்த இலக்குகள் ஒவ்வொன்றாக அடைவதற்கு, நாளைக்கு அடையக்கூடிய அந்த இலக்குகளை அடைவதற்கு, இன்னைக்கு என்ன பண்ணா அந்த இலக்குகளை அடைய முடியுமோ, அதற்கான இன்றைய வேலை பட்டியல் அதை எழுதுறோம். அந்த வேலை பட்டியலின்படி எல்லா வேலைகளையும் மிகச் சரியாக செய்து முடிக்கிறோம் நேரத்திற்கு. எல்லாத்தையும் வேலையும் முடிச்சுட்டு, முடிஞ்சா அடுத்த நாளுக்கான வேலைய கூட டைம் இருந்ததுன்னா எடுத்து இன்னைக்கே செஞ்சுட்டோம்னா, இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ 100%க்கு மேல நம்மளால அக்கவுண்டபிலிட்டி ஃபேக்டர் கொண்டு வர முடியும். ஸோ இது எல்லாத்தையும் ஒரு பழக்கமாக, ஒரு வழக்கமாக இதை தொடர்ந்து செய்து வழக்கமாக மாற்றி, நம் வாழ்வின் வாழ்க்கை முறையாக மாற்றி, அதுவே நம்முடைய வாழ்வியல் முறையாக மாறி, அதுவே நம்முடைய கேரக்டராக, நம்முடைய குணாதிசயமாக மாறட்டும். அந்த வகையில சிறப்பா தொடர்ந்து இத செய்வோம். ஜூன் 5ஆம் தேதி இத ஆரம்பிச்சோம். ஸோ ஜூன் 5லேருந்து 12 7 நாள். ஜூன் 19 வரைக்கும் 14 நாள். 20, 21, 22. ஸோ இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 18த் டே நம்ம தொடர்ந்து இத பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 22 - 4
18th டே. இன்னைக்கு வந்து 18வது நாள். தொடர்ந்து இந்த பயிற்சியை செய்யும் நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ ஒரு 21 டேஸ் ஒரு முதல் இது வந்து நம்ம போய் ரீச் பண்ண போறோம். பொதுவா 21 நாள் பண்ணுங்க அப்படிம்பாங்க. 48 நாள் பண்ணுங்கம்பாங்க. ஆனா இன்னைக்கு நியூராலஜிஸ்ட்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் பழக்கமா மாறணும் அப்படின்னா, ஒரு 66 நாட்களுக்கு மேல செய்யணும். 66 நாட்கள் கிட்ட செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து நெறைய எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் நமக்கு நெறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஒரு விஷயத்த செய்ய விடாம தடுக்கிறதுக்கு நெறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதையெல்லாம் மீறி, அந்த தடைகள் எல்லாம் மீறி தொடர்ந்து இந்த நல்ல பயிற்சிகளை எல்லாம் செய்வோம். உடலுக்கு எளிய முறை உடற்பயிற்சி, உள்ள ஓடிட்டு இருக்கக்கூடிய உயிராற்றலை பலப்படுத்துவதற்கு காயங்கள் பயிற்சி மற்றும் மூச்சு பயிற்சி, மனதை ஒருமுகப்படுத்துவதற்கு இந்த மூச்சு பயிற்சி, தியானம், தவம் இதெல்லாம் தொடர்ந்து செய்வோம். பிளஸ் மனதை அறிய நினைக்கும் கலை. மனதை அடக்க நினைத்தால் அலையும், மனதை அறிய நினைத்தால் அடங்கும். ஸோ மனதை பலப்படுத்தும் கலையை கற்றுக்கொண்டு எண்ணம் ஆராய்தல், ஆசை சீரமைத்தல், சினம் தவிர்த்தல், கவலை ஒழித்தல், நான் யார் என்கிற தத்துவத்தை உணர்தல். இந்த பயிற்சிகள் எல்லாம் தொடர்ந்து செய்வோம். 3 நாட்கள் பொள்ளாச்சி ஆழியாறில் நடக்கக்கூடிய பிரம்மஞான பயிற்சிக்கு போய் பிரம்மஞானத்தை பற்றியும் அறிந்து கொள்வோம். பிரம்மத்தை உணர்ந்து கொள்வோம். இந்த அற்புதமான வாழ்க்கை முறையை நாம் தினமும் கைக்கொள்வோம். தினமும் இதை பயிற்சியாக செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அதே போல ஒவ்வொரு நாள் அந்த நாள் முடிஞ்சு படுத்து தூங்க போகும்போது இந்த நாள் முழுக்க நாம் செய்த செயல்கள் எல்லாம் மனதில் நினைத்து எதை நல்லா செஞ்சோம், எதை நல்லா செய்யல, எதை நல்லா செஞ்சோமோ அதுக்காக நம்மள நாமே பாராட்டிக்கலாம். எதை இன்னும் சரியா பெட்டரா இன்னும் நல்லா செஞ்சிருக்கலாம்னு நினைக்கிறோமோ அதை வந்து அடுத்த நாள் இன்னும் சிறப்பா செய்யணுங்கிற ஒரு சங்கல்பத்தோட அந்த ஒரு நாள் கிடைத்ததற்காக நாளுக்காக நன்றி சொல்லி யார்கிட்டயாவது மன்னிப்பு கேட்கணும். நம்ம இன்னைக்கு ஏதாவது சில விஷயங்கள் நம்ம சொன்ன சொல், நம்ம செய்த செயல் யாருக்காவது ஹர்ட் ஆயிருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மன்னிப்பு மானசீகமாகவோ அல்லது குரல் பதிவா வாட்ஸ்அப் வழியாகவோ அல்லது டெக்ஸ்டாகவோ அவங்களுக்கு ஒரு சாரி அவங்கள்ட்ட கேட்டுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நிம்மதியா நன்றியுணர்வோட இந்த நாள் நல்லபடியா உபயோகிச்சேன். இதே போல இன்னும் நிறைய நாட்கள் எனக்கு தொடர்ந்து கிடைக்கணும். வாழ்வின் இலக்குகள் எல்லாத்தையும் நான் அடையணும். இந்த இலக்குகளை அடைவதன் மூலமாக எனக்கும் என் குடும்பத்திற்கும் என் சமூகத்திற்கும் என்னை சுற்றியுள்ளோருக்கும் இந்த சமூகத்திற்கும் நன்மை பயக்கக்கூடிய நல்ல வகையில ஒரு சிறப்பான மேன்மையான வாழ்க்கையை நான் வாழ்வேங்கிற சங்கல்பத்தோட ஒரு நன்றியுணர்வோட போய் படுத்து தூங்குங்க. சூப்பரான லைஃப் வாழும். நாம தூங்கிட்டு இருந்தாலும் நம்முடைய ஆழ்மனது சூப்பரா வேலை செய்யும். ஸோ அதெல்லாம் எப்படி வேலை செய்யுது, நம்ம ஆழ்மனதிற்கு எப்படி ப்ரோக்ராம் பண்றது அப்படிங்கிறதெல்லாம் நாளையில இருந்து ஒரு 3 நாட்களுக்கு தொடர்ந்து அந்த பயிற்சிகளை செய்வோம். அதை பற்றின கருத்துக்களை பார்ப்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இந்த நிகழ்வில் நேரடியாக ஜூமில் கலந்து கொண்டவர்கள் பிளஸ் இதை வீடியோ வழியாக பார்க்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் நான் மனமார்ந்த நன்றி. இன்னும் நிறைய பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லுங்க. இந்த வீடியோஸை டெய்லி பார்த்து டெய்லி கத்துக்கிட்டு இதை செய்ய சொல்லுங்க. இது ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். தினமும் நம்ம கூட ஒருத்தர் பயணிக்கிறாரு, தினமும் ஒருத்தர் நம்மளுக்கு வந்து நம்மளை ஊக்குவிச்சுட்டே இருக்காரு அப்படிங்கிற அந்த உணர்வோட நீங்க செய்யும் போது என்ன ஆகும்னா ஒரு நாள் கூட நீங்க விட மாட்டீங்க. டெய்லி கரெக்டா பண்ணிட்டு உங்க ஹேபிட்ஸ் ட்ராக்கர் அந்த ஷீட் கொடுத்துருப்போம், அந்த எக்ஸல் ஷீட் மாதிரி அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதுல டெய்லி நீங்க டிக் பண்ணிட்டே வரலாம். ஸோ அதுல எதெல்லாம் உங்களுக்கு ஹேபிட்ஸ் 10 நிமிஷம் புக்கு படிக்கிறது, 20 நிமிஷம் நடக்கிறது மினிமம், அது 10 நிமிஷம் படிக்கிறது இல்ல, ஒரு 10 பேஜஸ் ஆகுது அல்லது 10 நிமிடங்கள் ஏதாவது ஒன்று நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஹேபிட். அதே போல டெய்லி மினிமம் 3.5 லிட்டர் தண்ணி 3 லிட்டர் தண்ணி குடிப்பேன். அது கான்சியஸா அந்த தண்ணியை குடிப்பேன். சும்மா ஏதோ மடக்குன்னு குடிக்காம அந்த உணர்ந்து குடிக்கிறது, தண்ணி குடிக்கிறது. அதே போல மூச்சு பயிற்சி செய்யறது, டெய்லி ஒரு 20 நிமிஷம் தனிமையில் அமர்ந்து தியானம் பண்றது அல்லது 15 நிமிஷம் அமர்ந்து தியானம் பண்றது. அந்த மாதிரி டெய்லி காய்கள் பயிற்சி செய்யறது, டெய்லி எளிய முறை உடற்பயிற்சி செய்யறது. என் தொழில் சம்பந்தமாக தினமும் ஒரு 10 நிமிடமாக 15 நிமிடமாவது என் தொழில் சம்பந்தமாக சில விஷயங்களை படிப்பேன். அதே போல தினமும் யாராவது ஒருத்தருக்காவது ஃபோன் பண்ணி நான் கான்டாக்ட் பண்ணி பேசுவேன். ரொம்ப நாளா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிற நபர்கள் வாழ்க்கையில பல நாளா நம்ம வந்து ஒரு கான்டாக்ட் இல்லாம போயிருக்கோம். ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, ஃபர்ஸ்ட் ஆபீஸ்ல சந்திச்ச நபர், இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அல்லது வாடிக்கையாளர்கள் நிறைய இருக்காங்கன்னா ஆரம்பத்தில் சேர்ந்த வாடிக்கையாளர் சிலர்கிட்ட நம்ம டச் இருக்காது இப்போ சம்டைம்ஸ். அது மாதிரி டெய்லி யாராவது ஒருத்தர்கிட்டயாவது மினிமம் ஃபோன் பண்ணி நம்ம பேசணும். ஸோ ஃபோன் பண்ணி பேச முடியல, ஒருவேளை அவங்க பிஸியா இருந்தாங்கன்னா குரல் பதிவாக செய்திகள் அவங்கள்ட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ செய்தி அனுப்புங்க. அவங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதை கேட்டுட்டு அவங்க பதில் அனுப்பாங்க, அப்புறம் நீங்க பதில் அனுப்பலாம். ஸோ டெய்லி இந்த மாதிரி யாராவது ஒருத்தட்டையாவது கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை டெய்லி தொடர்ந்து செய்து ப்ராக்டிக்கலா ப்ராக்டிஸ் ஒரு ப்ராக்டிஸா கொண்டு வந்து ஒரு ஹேபிட்டா மாத்தி அந்த ஹேபிட் மூலமா நம்முடைய குணாதிசயத்தை நம்ம மாத்துவோம். உடல் நலம், மனநலம், உறவுகள் மேம்பட, பொருளாதார வளம், செல்வச் செழுமை, ஆன்மீகம் எனும் ஸ்பிரிச்சுவாலிட்டி 5லும் வளர்ச்சி ஏற்படட்டும்.
நாம் அனைவரும் அற்புதமான மேன்மையான வாழ்க்கையை வாழ்வோம். நம் அனைவருக்கும் அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. நாம் அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்க வளர்க, வாழ்க வளமுடன். மீண்டும் நாளை நிகழ்வில் சந்திப்போம். இந்த வீடியோவை நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. இன்னும் நிறைய பேர் இதை கத்துக்கிட்டு தொடர்ந்து அவங்க வாழ்க்கையில செயல்படுத்தட்டும். ஒரு 108 நாட்கள் பயிற்சி. அவங்க நாளைக்கு நமக்கெல்லாம் வந்து 19வது நாளா இருக்கும். பட் அவங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் டேவா இருக்கட்டும். அன்னையிலேருந்து அவங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நடுவில் வந்து சேரலாமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்க பாட்டு ஜாலியா நீங்க தொடர்ந்து செய்ய ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் டே ஒவ்வொரு நாளும் ஒரு நல்ல நாள் தான். இதுக்காக ஒரு நல்ல நாள் அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரிலாம் நாள் எல்லாம் தேடிட்டு இருக்காதீங்க. நல்ல விஷயம் செய்யணும்னா எவ்ரி டே இஸ் அ குட் டே தான். பயிற்சி ஆரம்பிங்க. ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்க தொடர்ந்து இன்னும் சூப்பரா சிறப்பா செய்யுங்க. இன்னும் நிறைய பேருக்கு இந்த பயிற்சியை பற்றி எடுத்து சொல்லுங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள அந்த மன்றம் அறக்கட்டளைக்கு போயிட்டு கத்துக்கோங்க. கத்துக்கிட்டு டெய்லி செயல்படுத்துங்க. வாழ்க வளமுடன்.